நீ மட்டும் தான் வந்திருக்க. சித்தார்த் எங்க? அதானே, இந்த மாதிரி நேரத்துல உன்னை தனியா விட்டுட்டு எங்க போனா? ஐயோ தெரியல சித்தி, ஏதோ போன் வந்துச்சு. நீ உள்ள போ, நான் பேசிட்டு வரேன்னு சொன்னான். சரி ராணி, உக்காரு. ஏமா, என்னதான் முக்கியமான போன் காலா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசலாம்ல. அப்படி என்ன முக்கியமான கால் இப்படிதான் உன்னை தனியா விடுவானா? ஐயோ இல்ல தாத்தா, நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் மேனேஜர் தான் போன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். நீ உள்ள போ, நான் பேசிட்டு வரேன்னு சொன்னா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் தான் பத்திரமா வந்துட்டேன்ல. ராணி, நீ ஏதாச்சும் சாப்பிடுறியா? நான் போய் எத்தனை வரவா? இல்ல வேணாம்க்கா, டாடிகார வந்துட்டோம். அதானே, உன் புடிச்சுனா நீ விட்டு கொடுக்க மாட்டிய. அப்படி சொல்லு தாமரை. சித்தார்த் என்ன சொன்னாலும் இவளுக்கு சரிதான். அவன்தான் உண்மையான சித்தார்த்தா இருக்கணும். அப்போ அந்த ராணி கூட போறது யாரு மண்ணா? அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ இது முழுக்க முழுக்க அந்த சம்யுக்தாவும் பொம்மையும் சேர்ந்து போட்ட திட்டமாயிருக்கும்னு எனக்கு தோணுது. எத்தனை பார்த்திபன் வந்தாலும் இந்த வேடனை எதுவுமே செய்ய முடியாது ககுபரே. மன்னா, அப்படி அலட்சியமா மட்டும் இருக்காதீங்க. எதிர்கால கணிப்பில் இதுவரைக்கும் நீங்களும் நானும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தோம். உங்களை யாரோ கொன்று விட்டது போல பிரதிபலித்தது. அதனால இந்த நேரத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் மன்னா. அதுதான் நமக்கு அவசியம் மன்னா. ககுபரே மன்னா, பயப்படாதே. அனைத்தையும் இந்த வேடன் பார்த்து கொள்வான். பில்லியே, நீ பூலோகம் சென்று அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு வா. உத்தரவு மன்னா. முள்ள முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? அகோர அதிபதியா இருக்கிற உங்க பையனை காப்பாத்தணும்னா பரீட்சை தீட்சை மூலமா உருவான மாயா இருக்கிற மனோவ ராணியோட கையால நீ கொன்னு முடிக்கணும். என்ன சொல்றீங்க? வீட்டுல இருக்கிற மனோவை கொல்லணுமா? ஆமா, அத செஞ்சா மட்டும்தான் உன் உண்மையான மகன் உயிரோட திரும்பி வருவான். ஐயோ, சரி, என் பையன் உயிரோட இருக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல அதை சொல்லுங்க. அந்த மாய மனோவ உங்க மூலமா ராணி கையால கொல்லணும். அப்படி பண்ணா மட்டும்தான் தென் திசையில இருக்கிற பாம்பு உலகத்துல பாம்போட வயித்துல இருக்கிற உன் மகன் அகோர அதிபதி உயிரோட வெளியில வர முடியும். ஏன் தமன்னா, உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? எதுவுமே கேட்கல சித்தப்பா. எனக்கும் கேட்கல. ஐயோ, இத பாருங்க, என் பையன் அகோர அதிபதி இதுக்கு முன்னால என்ன சந்திச்சு பேசும்போது சூடாமணியை பத்தி சொல்லியிருந்தான். ஒருவேளை அந்த சூடாமணி மனசு வச்சா கூட அவளோட சக்தியை பயன்படுத்தி என் பையனை காப்பாத்த முடியாதா? போ, அந்த சூடாமணி கிட்டே கேளு. அவளால மட்டும் இல்ல, வேற யாராலையும் உன் பையனை காப்பாத்த முடியாது. அவன் இருக்கிற சூழ்நிலை அப்படி. உன் பையனை காப்பாத்தணும்னா நான் சொல்றத மட்டும் செய். சரி சரி சரி, நான் செய்யறேன். என்ன செய்யணும்?
மந்திரத்தால ஜெயிக்க முடியாத காரியத்தை கூட தந்திரத்தால ஜெயிக்க முடியும். மாயையால உருவான மனோவை அழிக்கிறதுக்கு ஆயுதத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும்னு நீதான் யோசிக்கணும். நான் சொன்ன மாதிரி உன் புத்திசாலித்தனத்தாலையும் ஹே சாவித்ரி, எதுக்காக அந்த 5 கத்தியையும் உன் கையில கொடுத்து ராணி மூலமா அந்த மாயையான மனோவை கொல்ல சொன்னேன்னு தெரியுமா? தசவதானிய வயித்துல சுமக்கிற ராணி கையால இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கும் போது மாயையில உருவான மனோ நிரந்தரமா அழிஞ்சிருவான். அவன் நிரந்தரமா அழியும் போது அகோர அதிபதியோட முழு வீரிய சக்தி பாதியா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அகோர அதிபதி திரும்ப உயிரோட வந்தாலும் ராணி பக்கத்துல கூட அவனால நெருங்கவே முடியாது. அவளை எதுவும் செய்யவும் முடியாது. நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். இதோட முடிவு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்க போகுது.